அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு மெல்பர்னில் தமிழ் கம்யூனிட்டியோட பொங்கல் செலிப்ரேட் பண்ண நாங்கள் கிளம்பிட்டுருக்கோம். மெல்பர்னை பார்த்தீங்கன்னா டோட்டல் பாப்புலேஷனில் 3 to 4% ஆஃப் த சிட்டி பாப்புலேஷன் வந்து தமிழர்களாக இருக்காங்க. ஆஸ்திரேலியா கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2019 வந்து ஜனவரியை தமிழர் பாரம்பரிய மாதமாக அறிவிச்சாங்க. அப்போதுல இருந்து ஒவ்வொரு வருஷமும் தமிழர் திருநாளாம் பொங்கலை கொண்டாட ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. மெல்பர்ன்ல பொங்கல் திருவிழாவை அட்டன் பண்றது இதுதான் எனக்கு முதல் தடவை. உள்ள வந்து பார்த்த உடனே நானே ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். ஒரு நிமிஷம் நம்ம தமிழ்நாட்டுக்கே வந்துட்டோமான்ற அளவுக்கு எல்லாரும் குடும்பத்தோட பாரம்பரிய உடை அணிஞ்சு வந்திருந்தாங்க. குழந்தைகள், பெரியவங்க, வயசானவங்க அப்படின்னு ஒரு குடும்பம் ஒரு குடும்ப விழா மாதிரியே இருந்துச்சு. பார்க்க கண்ணு பத்தலை அந்த மாதிரி தான் சொல்லணும். அதே மாதிரி எல்லாருக்குமே தேவையான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது. குழந்தைங்களை விளையாட சறுக்கு மரம், ராட்டினம் அந்த மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி பெரியவங்க உட்காந்து ரிலாக்ஸ் பண்ண நிறைய டென்ட்டு அந்த மாதிரி செட்டப் பண்ணியிருந்தாங்க. இது சம்மருன்றதுனால தே மேட் ஷோர் லைக் எல்லாருக்குமே வந்து இனஃப் ஸ்பேஸ் இருக்கு ரெஸ்ட் பண்றதுக்குன்றது தே ஹவ் என்ஷோர்ட். அதே மாதிரி தமிழ் ஆளுங்க மட்டும் இல்லாம நிறைய ஃபாரினர்ஸையும் என்னால அங்க பார்க்க முடிஞ்சுது. தின்பண்டங்கள் விற்கிற கடை இல்லாம தமிழர் பாரம்பரியம் ஸ்பெஷலைஸ்டு ஷாப்ஸ் நிறைய இருந்துச்சு. அதை இந்த மாதிரி பெயிண்டிங் ஷாப்ஸு, சாரி ஷாப்ஸு, அதே மாதிரி நம்ம ஸ்பெசிஃபிக் டெலிகசிஸ் இருக்குல்ல அந்த ஷாப்ஸு, அந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு. இப்போ வந்து நாங்கள் வரத்துக்கு முன்னாடி கம்யூனிட்டி பொங்கல் முடிஞ்சிச்சு. ஸோ சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க, நல்லா சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து கலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட மக்கள், அதாவது ஆபர் ரீஜனல் மக்கள்னு சொல்லுவாங்க, அவங்களோட வெல்கம் டு த கண்ட்ரி ப்ரோக்ராம் தான் நடந்துச்சு. அதாவது இந்த ஊரோட பாரம்பரிய மக்கள்ல இருந்து பிரதிநிதியாக ஒருத்தர் வந்து அவர் முக்கால்வாசி கூர்னதோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இயற்கை எவ்வளோ முக்கியம், இயற்கையோட நம்ம எப்படி சார்ந்து வாழணும், நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு எப்படி இதை வந்து வந்த மாதிரியே வந்து விட்டுட்டு போகணும் அப்படின்றத நல்லா தெளிவாக சொன்னார். அப்புறம் கொஞ்சம் அவர் இசை வாத்தியங்கள் வாசித்தார். அதுக்கப்புறம் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்மோக்கிங் செரிமனின்னு ஒன்று பண்ணாங்க. அதாவது மூலிகை செடியை எரித்து ஸ்பிரிச்சுவலாகவும் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா கெட்ட விஷயத்தையும் போக்கி நல்லா சுத்திகரிக்கிற மாதிரி அவங்களோட செரிமனின்னு ஒன்று பண்ணாங்க. இது பார்க்கும்போது கிட்டத்தட்ட நம்ம ஊரில் எல்லா இதுவும் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சாம்பிராணி போடுவோம்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது முடிஞ்ச அப்புறமே வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா வந்து ஒரு கடவுள் வாழ்த்து இல்லைன்னா ஒரு அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு. அஃப்கோர்ஸ் ஒரு கடவுள் வாழ்த்து தான் இருந்துச்சு. இது வந்து சுப்பிரமணிய பாரதி இயற்றிய ஒரு கடவுள் வாழ்த்து. நான் இது வரைக்கும் இதை கேட்டதில்லை, நீங்களும் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ ஹியர் வி கோ. ஆமாங்க, அவங்க வந்து தமிழ் மொழி வாழ்த்து தான் பாடினாங்க.
நான் யூஷுவலா ஏதாவது சாமி பாட்டு பாடுவாங்கன்ற நினைச்சிட்டு இருந்த இடத்துல தமிழ் மொழிய வாழ்த்தி தமிழ் வாழ்கன்னு பாடினது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் சந்தோஷமாவும் இருந்துச்சு. என்னதான் அவங்க ஊரை விட்டு தேசத்தை விட்டு இவ்வளோ தொலைவு வந்திருந்தாலும் குழந்தைங்க ரொம்ப அழகா தமிழ் மொழி வாழ்த்து பாடினாங்க. இந்த நிகழ்ச்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரேஸ் கோர்ஸ்ல தான் நடந்துச்சு. ஸோ ஐ தாட் அது காட்டலான்ட்டு பார்த்தேன். அது ரொம்ப பிரம்மாண்டமா இருந்துச்சு. தமிழ் மொழி வாழ்த்து முடிஞ்ச உடனே நம்மளோட தமிழரின் இசையான பறை இசை தான் ஒலிக்க ஆரம்பிச்சுது. ஸ்லோ பர்னர் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பொறுமையா ஆரம்பிச்சாலும் அது போக போக முடிகிற தருவாயில ஆடாத கால்களே இல்லைன்னு தான் சொல்லணும். ரொம்ப அருமையா இருந்துச்சு. பறை இசை முடிஞ்ச கையோட குழந்தைங்களுக்கு நிறைய விளையாட்டு நிகழ்ச்சிகள் இருந்துச்சு. அதை பார்க்க போனோம். கபடி ஆக்சுவலி வச்சிருந்தாங்க. பசங்க எல்லாம் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. நம்ம ஊர்ல எப்படி ஃபோர்ஸா விளையாடுவாங்களோ அதே மாதிரி கபடி போட்டி நடந்துச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது பார்க்க. இது இல்லாம கயிறு இழுக்கும் போட்டியும் நடந்துச்சு. அதுல கொஞ்சம் பெரியவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதுவும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அது முடிஞ்ச கையோட அந்த விக்டோரியா எஜுகேஷன் சிஸ்டம்ல தமிழை ஒரு பாடமா எடுத்து தேர்ச்சி அடைஞ்ச பசங்களுக்கு அவார்ட் செரிமனி மாதிரி ஒன்று வச்சிருந்தாங்க. ஆக்சுவலி சொன்னா போல அவங்க ரொம்ப தேசம் விட்டு தேசம் போய் தமிழை படிச்சுட்டு அதுல நல்ல ஸ்கோர் வாங்கி பசங்க பாஸ் பண்ணுதுங்கன்னு பார்க்கறதுக்கே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதுல ஒரு பொண்ணு கொடுத்த ஸ்பீச் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் ஏன் தமிழை ஒரு பாடமாக எடுக்க வேண்டும் என்று சொல்வேன் என்றால், கண்டிப்பாக அது இந்த ஒரு வெளிநாட்டு நாட்டில் வாழும்போது நமக்கென்று ஒரு அடையாளம் இருப்பது கடினமான ஒரு விடயம். பல இன சூழலாகிய ஆஸ்திரேலியா என்ற நாடில் இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைப்பது மிகவும் குறைவானதாகும். ஆகையால் நம்மால் முடிந்தளவு நம்முடைய கலாச்சாரத்தையும் நம்முடைய அடையாளத்தையும் பேண வேண்டும் என்றால் தமிழ் மொழியை பேணுவது ஒரு மிக முக்கியமானதாகும். ஆகையால் கண்டிப்பாக அதற்காகவது எம்முடைய தமிழ் அடையாளத்தை நாங்கள் வைத்துக்கொள்ள இந்த தமிழ் மொழியை நான் கண்டிப்பாக படிக்க வேண்டும் என்று சொல்லுவேன். செக்யூரிட்டி செட்டப்பும் பயங்கரமா இருந்துச்சு. போலீஸ், அப்புறம் டாக்டர்ஸ், போலீஸ் பெட்ரோல் ஆக்சுவலி யாராச்சும் ரவுண்ட்ஸ்லயே இருந்தாங்க. ஸோ இட் வாஸ் வெரி சேஃப். அதுக்கப்புறமா அடுத்த ஒரு தமிழ் இசை நிகழ்ச்சி ஒன்று நடந்துச்சு. ஆக்சுவலி தமிழ் சினிமா பாட்டு இல்லாம they were able to keep this show engaging for such a long time. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. So next show for you. அப்படியே ப்ரோக்ராம் முடிஞ்சிட்டு திரும்பி பார்த்தா குட்டி குட்டி கியூட்டீஸ் எல்லாம் பட்டு பாவாடை சட்டை குட்டியா வேஷ்டி கட்டிட்டு எல்லாம் சுத்திட்டு இருந்துச்சுங்க. எல்லாம் பார்க்க ரொம்ப கியூட்டா இருந்துச்சு.
ஏதோ ஒரு தனி உலகத்துக்கு நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வந்துட்டோம் அந்த மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலி, டு பி ஆனஸ்ட். அப்புறம் சாப்பிட போனோம். சாப்பாட்டுக்கு சொல்லவா வேணும், தமிழ்நாட்டு உணவு எல்லாமே இருந்துச்சு. இட்லியில இருந்து, தோசையில இருந்து, பணியாரத்துல இருந்து, வடையில இருந்து, பாயாசத்துல இருந்து, பிரியாணில இருந்து, நீங்க என்ன வேணும் கேக்குறீங்களோ எல்லாமே இருந்துச்சு. விலையுமே வந்து இட் வாஸ் நாட் காஸ்ட்லி அட் ஆல், நல்லா இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு தூக்க கலக்கத்தோட சுத்திட்டு இருந்தேன். அப்பதான் வந்து அடுத்த ரவுண்ட் பறை இசை காதுல ஒலிச்சுது. ஸோ பறை இசையோட டான்ஸ் ஆட எல்லாரும் கிளம்பியாச்சு. கலை நிகழ்ச்சிகள் நடக்கிற இடத்துக்கு பக்கத்துலயே ஒரு கண்காட்சி மாதிரி வச்சிருந்தாங்க. புத்தக கண்காட்சி இருந்துச்சு. அதே மாதிரி உங்களுக்கு தோட்டக்கலையில விருப்பம் இருந்துச்சுன்னா நிறைய செடிகள் விற்பனைக்கு இருந்தது. குழந்தைங்களுக்காக ஃபேஸ் பெயிண்டிங், அப்புறம் பெரியவங்களுக்காக இந்த புடவைங்க கடை அதெல்லாமும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு கல்ச்சுரல் ஆக்டிவிட்டி இருந்துச்சு. ஃபார் யூ ப்ளீஸ். இது முடிஞ்ச அப்புறமா வந்து சினிமா பாட்டுக்கு பாடினாங்க. எனக்கு தெரிஞ்சு ஹோல் டேல இந்த 2 பாட்டு ப்ரோக்ராம் மட்டும்தான் சினிமா பாட்டு இருந்துச்சு. ஸோ அந்த எனர்ஜெட்டிக் பர்ஃபார்மன்ஸ் பார்த்து முடிச்ச உடனே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த மோர் பந்தல் பற்றி நான் சொல்லியே ஆகணும். மோர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மோர், கொஞ்சம் ஊறுகாய், அப்புறம் வெங்காயம் போட்டு கொடுத்துருந்தாங்க. ஹோல் டே கொடுத்துட்டே இருந்தார் அவர் நின்றுட்டு, பாவம். ஆனால் ஹி வாஸ் ஸோ ஹாஸ்பிட்டபிள். ஏதோ ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனை விட்டுட்டு வீட்டுக்கு போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஹாஃப் ஹார்ட்டோடு தான் நானும் என் ஹஸ்பண்டும் கிளம்பணும். பட் இட் வாஸ் சீரியஸாகவே ஒரு நல்ல நாள். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். உங்கள் எல்லாருக்கும் இந்த vlog பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு மனசார ரொம்ப 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 பிடிச்சி பண்ண vlog இதுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இவ்வளோ ஒரு கடல் கடந்து வந்து நம்ம ஊர் ஆளுங்களை பார்த்து ஒரு நாள் ஃபுல்லாக தமிழில் பேசி பழகி சிரிச்சோன்றது என்னால் மறக்க முடியாதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த தமிழ் பிள்ளைங்களும் தமிழில் ஆர்வம் எடுத்து இவ்வளோ படித்து தமிழ் பண்பாட்டை பாதுகாக்கிறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் டூ subscribe for my channel. Love you all. Take care. Bye.